அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 13/1/2025 மார்கழி மாதத்தின் கடைசி திங்கட்கிழமை, மார்கழி 29, ஆருத்ரா தரிசனம், பௌர்ணமி, போகி பண்டிகைன்னு பல அற்புதங்கள் நிறைந்த இந்த நாளில் பெண்கள் இதை பூசி குளியுங்கள், ஆண்கள் இதை தவறாது பூசிக்கொள்ளுங்கள். ஒரு எளிமையான சூட்சும தாந்திரிகத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். திருமணமாகாத பெண்களாகவோ ஆண்களாகவோ இருந்தால் அவங்களது திருமண வாழ்க்கை நடக்கவிருக்கும் திருமண வாழ்க்கை ரொம்ப இனிதாக நினைத்தபடி அமையும். திருமணம் ஆனவர்களாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அது நிச்சயமாக தீரும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும். ஒரு எளிமையான சூட்சும பரிகாரம் தான் இந்த நாள். பார்த்தீங்கன்னா தாலிக்கயிறு மாற்றுறதுக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்குது. இந்த நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு தவறாமல் போங்க. சிவபெருமான் கோயிலுக்கு உங்களால் முடிந்த அளவு நடராஜருடைய அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக சிவனருளால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது நடக்கும். குளித்து முடித்துட்டு பெண்கள் அதாவது குளிக்கும் போது பெண்கள் என்ன பண்ணணும்னா, சிறிதளவு மஞ்சள் தூளை முகத்தில், கழுத்தில், கைகளில், கால்களில் தடவி குளிங்க. ஆண்கள் நாங்கள் எப்படிங்க மஞ்சள் தடவ முடியும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வருங்க. ஆண்கள் என்ன செய்யணும்னா, சிறிதளவு மஞ்சளை எடுத்து உங்கள் மார்பின் நடுவே பூசிக்கொண்டு குளியுங்கள். இதை நீங்கள் குளிச்சுட்டு, அது எப்போவும் எப்படி குளிச்சுட்டு பெண்கள் குளிச்சு முடிச்சுட்டு கடைசியாக மஞ்சள் போட்டு திருப்பி ஒரு கப்பு தண்ணி ஊற்றி குளிப்பீங்க. அது மாதிரி குளிச்சு முடிச்சுட்டு, அதாவது சோப்பு ஷாம்பெல்லாம் போட்டு குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் மஞ்சளை பூசிக்கோங்க. இல்லைங்க நான் ஆஃபீஸ் போவேன், முகத்துலலாம் மஞ்சள் பூசிக்க முடியாதுங்க அப்படிங்கிறவங்க லேசாக முகத்தில் மஞ்சளை பூசிக்கோங்க, கையில் பூசிக்கோங்க, உள்ளங்கையில் பூசிக்கோங்க. உங்களுடைய தொப்புளை சுற்றி, அது உங்களுடைய ஆக்ஞா சக்கரம், நெத்தியில் நெற்றி போட்டுக்கு நடுவில் ஆக்ஞா சக்கரம், தொப்புளில், அது மாதிரி கால்களில், பாதத்தில், உங்களுடைய உள்ளங்கையிலலாம் நீங்கள் இந்த நாளில் மஞ்சள் பூசிட்டிங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஆண்கள் மார்புடைய நடுவில் மட்டும் கொஞ்சம் மஞ்சள் பூசிட்டு குளிங்க. கண்டிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூட்சமமான பரிகாரங்க இது. இதை தவறாமல் நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.